ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்புக்கு மகேந்திரா மரசோ தான் வந்திருக்கு. அது என்ன கம்ப்ளைண்ட்னா கீர் விழலன்னு வந்தது. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ரிவர்ஸ் கியர்லாம் விழலன்னு வந்தது. அது என்னன்னு நம்ம பிரித்து பார்த்ததில் கேபிள் கட் ஆகிருக்கு. வாங்க அது எப்படி மாற்றுறது கேபிள்னு வீடியோக்குள்ளே முழுசாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள க்ளோ பாக்ஸில் 2 ஸ்க்ரூ வரும், அதை கழட்டிக்கலாம். இங்கே சைடில் 2 ஸ்க்ரூ வரும், அதையும் கழட்டிக்கலாம். கழட்டிக்கிட்டு இது வெளியே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற அந்த பீஸை கழட்டி எடுத்துக்கோங்க. அது 2 ஸ்க்ரூ வரும் மேலே. ஏர் டூமெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டூம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு அடுத்து பேட்டரி கழட்டிக்கலாம். பேட்டரி கழட்டிட்டு இப்போ அடுத்து பேட்டரி கிளாம்பை கழட்டிக்கலாம். இந்த லாக்கை வந்து பார்த்திங்கன்னா சைடில் உள்ளே தள்ளி வெளியே இழுத்தா வந்துடும். பாருங்கள், 2 சைடில் இருக்குது பாருங்கள் லாக்கு. அதை உள்ளே அழுத்தி வெளியே இழுத்தா வந்துடும். பாருங்கள், சைடில் 2 லாக் இருக்குது பாருங்கள். அதை அழுத்தினா வெளியே வந்துடும். கியர் ராடு 4 போல்ட்டை லூஸ் விட்டுக்கலாம். இது கியர் ராடு வெளியே வராது, பட் லூஸ் விட்டு வெளியே கொஞ்சம் இழுத்து வச்சுக்கிட்டால் தான் கேபிள் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ள கேபிள் லாக்கு கழட்டுறது எப்படின்னா பாருங்கள், இந்த லாக் எடுத்து இப்படி தள்ளினோம்னா வெளியே வந்துடும். இந்த லாக் தான் பிடிச்சிருக்கும். லைட்டாக இப்படி தள்ளினோம்னா நம்பினோம்னா வெளியே வந்துடும். ஒரு கேபிள் இப்படி இருக்கும், இன்னொரு கேபிள் வெளியே கழட்டினோமே அதே மாதிரி தான் சைடில் தள்ளி பிடிச்சி கழட்டுற மாதிரி இருக்கும். லாக்கு கழட்டி வச்சு இப்போ கேபிளை வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு கேபிள் எப்படி கட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒரு கேபிள் நல்லாவே கட் ஆகிடுச்சு பாருங்கள். புது கேபிள் இதுதான். இதுதான் பழைய கேபிள். இதுதான் கட் ஆகி போச்சு. இந்த கேபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு. கியர் ராடை நேராக வச்சு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பாருங்கள், உள்ளே அந்த காடியில் தான் லாக் ஆகும். இப்போ உள்ளே சிக்கு வச்சு இப்போ வெளியே சிக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி லாக் இப்படி தான் அழுத்தி உள்ளே தள்ளினா போயிடும். கேபிள் 2 லாக் பண்ணிக்கலாம். அடுத்து கியர் ராடுக்கு வர போல்டுனாலையும் டைட் பண்ணிக்கலாம். இதான் கியர் ராடில் வர அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ கியர் ராடை நேராக வச்சு அழுத்திக்கலாம். அது லாக் பண்ணிக்கிட்டோம்னா அது மூமெண்ட் இருக்காது. அடுத்து க்ளோ பாக்ஸ் கவரெல்லாம் மாட்டிக்கலாம். வாங்க, கீராடு கவரெல்லாம் மாட்டிக்கலாம்.
இப்போ பாருங்கள் கியர் எவ்வளோ ஸ்மூத்தாக விழுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து கியரு. இது ரிவேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கீழே இருக்கிறத மேலே தூக்கி பிடிச்சி போடுற மாதிரி வரும். பாருங்கள், நியூட்ரல் பொசிஷனில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மேலே தூக்கி போடணும். இதுக்கு அடுத்து வாங்க பேட்டரியெல்லாம் மாட்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.